விடுமுறை தினம் என்பதால் திருவண்ணாமலை அண்ணாமலையார் கோயிலில் 4 மணி நேரத்திற்கு மேலாக நீண்ட வரிசையில் காத்திருந்து பக்தர்கள் தரிசனம் செய்து வருகிறார்கள். கூடுதல் தகவல்களுடன் இணைகிறார் செய்தியாளர் ஐயப்பன். ஐயப்பன், விவரங்கள். உலக பிரசித்தி பெற்ற தலமாக கருதக்கூடிய திருவண்ணாமலையில் தற்பொழுது நாளுக்கு நாள் பக்தர்களின் கூட்டம் என்பது அதிகரித்தே காணப்படுகிறது. குறிப்பாக ஆந்திரா, கர்நாடகா, தெலுங்கானா உள்ளிட்ட பல்வேறு மாநிலங்களில் இருந்து தினந்தோறும் பல ஆயிரக்கணக்கான பக்தர்கள் திருவண்ணாமலைக்கு வருகை தந்து அண்ணாமலையாரை தரிசிப்பதுடன் தொடர்ந்து 14 கிலோமீட்டர் தொலைவு கொண்ட இந்த கிரிவல பாதையில் இரவு முழுக்க பகல் முழுக்க தொடர்ந்து கிரிவலம் மேற்கொண்டு வருகின்றனர். குறிப்பாக இன்றைய தினம் ஞாயிற்றுக்கிழமை விடுமுறை தினம் என்பதால் இன்றைய தினம் வழக்கத்திற்கு மாறாக அண்ணாமலையார் திருக்கோவிலில் கூட்டம் என்பது அதிகரித்தே காணப்படுகிறது. குறிப்பாக பொது தரிசனம் என்று சொல்லக்கூடிய அந்த இலவச தரிசனத்திற்கு ராஜகோபுரம் வழியாக அனுமதிக்கப்படக்கூடிய இந்த பக்தர்கள், அது மட்டுமின்றி 50 ரூபாய் தரிசன கட்டணத்தில் அனுமதிக்கக்கூடிய அந்த பக்தர்கள் இருவருக்கும் தனித்தனி பாதைகள் என அமைக்கப்பட்டுள்ளது. குறிப்பாக ஒவ்வொரு பாதைகளிலும் சுமார் 1 கிலோமீட்டர் தொலைவிற்கு பக்தர்கள் நீண்ட வரிசையில் தற்பொழுது காத்திருந்து அண்ணாமலையாரை தரிசிக்கும் நிலை என்பது திருக்கோவிலில் தற்பொழுது நடைபெற்று வருகிறது. பக்தர்கள் நீண்ட வரிசையில் காத்திருந்தாலும் அவர்கள் களைப்பு தெரியாமல் இருந்து நடந்து செல்வதற்காக திருக்கோவில் நிர்வாகத்தின் சார்பில் ஆங்காங்கே குடிநீர் வசதிகளும் கழிப்பிட வசதிகளும் சிறப்பாக ஏற்படுத்தி கொடுக்கப்பட்டுள்ளது. காலை முதல் திருவண்ணாமலை கிரிவல பாதைகளையும் எடுத்துக்கொண்டோமானால் கிரிவலமும் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் அதிகாலை முதல் தொடர்ந்து கிரிவலம் மேற்கொண்டு வருகிறார்கள். இவ்வாறு தரிசிக்கக்கூடிய நீண்ட வரிசையில் காத்திருக்கக்கூடிய பக்தர்கள் சுமார் 4 மணி நேரத்திற்கு மேலாக காத்திருந்து தொடர்ந்து அண்ணாமலையாரை தரிசனம் செய்தே வருகின்றனர். விவரங்களுக்கு நன்றி ஐயப்பன். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.